இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து கரெக்டா 5 நிமிஷத்துல ரயில்வே ஸ்டேஷன். இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு டி நகர், பூந்தமல்லி, சைதாப்பேட்டுக்கு பஸ் போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கு. சென்ட்ரல்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ட்ரெயின் இருக்கு. குத்தம்பாக்கம் தாண்டி தான் நம்ம சைட்டுக்கே வரும். இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே வந்து இப்போ குத்தம்பாக்கம் தான் வருது. குத்தம்பாக்கத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் பேருந்து நிலையம் திறக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். சார், ஒரு புத்திசாலித்தனம் என்னன்னா சார், வளர்ந்தப்புறம் வாங்குறத விட அது வளர போகுதுன்னு தெரிஞ்சு இப்போ வாங்குற போதீங்களா, அதுதான் சார் புத்திசாலித்தனம். சார் மெயின் வந்து சார் ட்ரெயினை நம்பி வாங்கலாம் சார். ட்ரெயின் பெல்ட்டை நம்பி நீங்க எங்க வேணாலும் வாங்கலாம். ஆல்ரெடி இங்க வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி பழைய வீடுகளுக்கு இந்த சைடு பாருங்க கட்டிட்டு இருக்காங்க வீடு. சேஃப்டி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரும் உள்ள வெளியே ஆளுங்க யாரும் உள்ள வர மாட்டாங்க. எதுவும் பிரச்சனை கிடையாது. தண்ணியெல்லாம் 20 அடி 30 அடியில் தண்ணி வருது. அதான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், அதான் யூஸ் பண்ணுறோம். மினரல் வாட்டர்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. பல்சராவத்தில் போகிறேன், ஷெட் வச்சுருக்கேன், மெக்கானிக் ஷெட்டு. இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். போயிடலாம். காம்பவுண்ட் ஃபுல்லாக எல்லா கம்பத்துலையும் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. மழை பெஞ்சப்போ தண்ணியெலாம் இங்கே நிற்கிறது. தண்ணியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது 100% நான் சொல்லுவேன். சூப்பர். எந்த பிரச்சனை கிடையாது. தாராளமாக வந்து வீடு கட்டினா இருக்கலாம். யாரும் வெளியே வந்து உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. பிரதர், ஒரே திங்கிங்ல இருக்கீங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு இடம் வாங்கணும் சொந்தமாக அப்படிங்கிறது ஆசைப்பட்டு நிறைய இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பட்ஜெட் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. என்ன உங்க பட்ஜெட்? என்ன நம்ம அப்படி இப்படின்னு பரட்டி ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணலாம். 10 லட்ச ரூபா தானே? சூப்பரான இடத்த நான் காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. எங்க மேல்மருவத்தூர், மதுராந்தகம், திண்டிவனம், வந்தவாசி, அதானே. நான் இங்கேருந்து வேலைக்கு போய் காலையில் விடிகாலையில் என்ன செய்யணும், அங்கேருந்து கிளம்பி வரணும். நைட்டு போய் நடுஜாமத்தில் போய் வீட்டுக்கு சேரணும். அப்போ நடுவில் தூக்குறது டிராவலில் தான் தூங்கணும். இதானே? அடா இல்லை பிரதர், உங்களுக்கு நான் காட்டுறேன். ட்ரெயின் ஃபெசிலிட்டி, பஸ் ஃபெசிலிட்டி, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் எவ்ரி அக்சசிபிலிட்டி இருக்கிற இடமா நான் காட்டுறேன். வாங்க போகலாம். நிஜமாவா? ஆமா. நான் டீ கேன்சல். பாத்தீங்களா, நான் சொன்ன கேபிட்டல் டவுன் அது இதுதான். டோட்டலி 7 ஏக்கர் ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. ஆல்ரெடி இங்கே வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி பழைய வீடுகளுக்கு இந்த சைடு பாருங்க கட்டிட்டு இருக்காங்க வீடுகள். நான் டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடு வந்துட்டு இருக்கு. புதுசாக வீடு கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ என்னன்னாக்கா வெள்ளி இதில் வந்து 49 பிளாட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கு. அப்படியா? ஆமாம். அதுவும் ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து பாதி வேலை 70% ஒர்க் நடந்துச்சு. அது இப்போ அடுத்த மாதம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு வேளை அதை ரீஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பிரதர் நீங்கள் வந்து தலைகீழாக நின்றாலும் இந்த ரேட் கிடைக்காது. சூப்பரா இருக்குங்க இடம். சரிங்களா? ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லி பாருங்க, கேட்டட் கம்யூனிட்டி தான். சரிங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னாக்கா, இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 5 நிமிஷத்துல ரயில்வே ஸ்டேஷன், செவாப்பேட் ரயில்வே ஸ்டேஷன். சரி. கரெக்டாக 3 நிமிஷத்துல பஸ் ஸ்டாப். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு டி நகர், பூந்தமல்லி, சைதாப்பேட்டுக்கு பஸ் போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கு. கண்டினியூட்டி பஸ் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் போகலாம். சரிங்களா? திருவள்ளூர் பற்றி நான் டெவலப்மெண்ட்ஸ் வந்து சொல்றதுக்கு இல்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ எல்லாம் வந்து கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மாநகராட்சி ஆயிடுச்சு. ஆமாம், திருவள்ளூர்ல தான் கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னாக்கா இப்போ ஆல்மோஸ்ட் ஜிஎஸ்டி ரோட்லாம் வந்து ஃபுல் டிராஃபிக்கு, அவங்க ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் அப்கமிங் பார்த்தீங்கன்னா இதுதான் சார். ஒரு புத்திசாலித்தனம் என்னன்னா சார், ஒரு துறையாக இருக்கட்டும், ஒரு இடமா இருக்கட்டும் சார், வளர்ந்தப்புறம் வாங்குறத விட அது வளர போகுதுன்னு தெரிஞ்சு இப்போ வாங்குற போதீங்களா, அதுதான் சார் புத்திசாலித்தனம். ஸ்கூலு காலேஜ்லாம் பக்கத்தில் தான் இருக்குங்களா? அது முக்கியமான பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, பிரதீஷா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. அது போக நம்ம லேண்டை சுற்றி 2 நல்ல ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலு, நல்ல குவாலிட்டியான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. தமிழ்நாடோட ஹெட் வேளாண்மை காலேஜே வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட் நம்ம சைட்டில் தான் இருக்குது. இன்னொரு விஷயம் தான் சார், நீங்கள் எந்த காலேஜ் வேணால் படிங்க, எந்த ஸ்கூல் வேணால் படிங்க சார், இங்கேருந்து ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் செவாப்பேட்லேருந்து சென்ட்ரலுக்கு
ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ட்ரெயின் பார்த்துட்டு வந்தோம். அதுதான் மெயின் ரோடு அதானா இந்த வண்டிங்கலாம். இப்போ நீங்கள் நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பாருங்கள் லாரி எல்லாம் போது பாருங்கள், அதுதான் வந்து ஹைவே. அது என்ன ஹைவே தான், ஆவடியிலேருந்து திருவள்ளூர் கனெக்ட் பண்ணுற ஹைவே. அங்கே தான் பஸ் ஸ்டாப்பே இருக்குது. நீங்கள் இங்கேருந்து விம்கோ நகர் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் இப்போ மெட்ரோ கனெக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பல்லாவரம், தாம்பரம் எல்லாமே நீங்கள் வந்து அக்சசிபிலிட்டி ஈஸியாக இருக்குது. பரவாயில்ல. ஸோ வெரி வெரி ஸ்மார்ட் வே இந்த இடம். இப்போ இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லாம் இந்த பக்கம் வரதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டெவலப்மெண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாக்கா இப்போ நம்ம சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் தாண்டி தான் நம்ம சைட்டுக்கே வரும். ஓகே. ஸோ குத்தம்பாக்கத்தில் உங்களுக்கு தெரியும் அப்கமிங் இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே வந்து இப்போ குத்தம்பாக்கம் தான் வருது சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது ப்ராசஸஸ் போயிட்டு இருக்கு. நம்ம அதை கண்கூட பார்க்குறோம். திருமணிசை இங்கேருந்து ஒரு 10-12 நிமிஷத்தில் போயிடலாமா? தாராளமாக சார். நீங்கள் ஒரு கால் 20 மினிட்ஸில் கூட நீங்கள் வந்து திருமலேசியை வந்து ரீச் பண்ணிடலாம் இங்கேருந்து. சார் மெயின் வந்து சார் ட்ரெயினை நம்பி வாங்கலாம் சார். ட்ரெயின் பெல்ட்டை நம்பி நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாம். அரக்கோணம் டு சென்ட்ரலுக்கு 10 நிமிஷத்துக்கு ட்ரெயின் இருக்குது. நைட்டு 11:30 மணிலேருந்து அங்கேருந்து வந்தீங்கன்னா 2 மணிக்கு லாஸ்ட் ட்ரெயின் இருக்குது. நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம். வரும்போது பார்த்தேன் நான். இந்த கோகோலா கம்பெனி, இண்டோ ஜப்பான் லைட் இண்டியா கம்பெனி, அப்புறம் லாட்டிஸ் சாக்கோபை, இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. எல்லாம் பார்த்தேன். அப்போ அந்த மக்கள்லாம் இங்கே வந்து இங்கே தான் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ என்ன நீங்களே பார்த்துட்டீங்க, இதை நான் சொல்ல நீங்களே பார்த்துட்டீங்க. பாருங்க எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த இடத்தோட விலை எவ்வளோ இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க 10 லட்ச ரூபாக்குள்ளே இடம் வாங்கி தரேன்னு. சிட்டிக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இப்போ வந்து சொல்கிறத பார்த்தா அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதுதான் கிடையாது. ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 1395க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். 1395 ரூபா. பரவாயில்லையாங்க. டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கா இதில்? ஆமாம், டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது. ஸோ டிடிசிபி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பிக்சர் வைக்கிறவங்க பார்க்கு, அந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கு தான். அந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கு தான். ஸோ அது இருந்தால் தான் டிடிசிபி அப்ரூவே கிடைக்கும். இப்போது நீங்கள் சுற்றுச்சூழலை எதிர்பார்த்தீங்கன்னாக்கா சிட்டிக்குள்ளே கிடைக்கும். சரிங்களா? சிட்டிக்கு வெளியே நீங்கள் சுற்றுச்சூழல் சிட்டிக்கு வெளியே தான் கிடைக்கும். பட் இந்த இடம் தான் சுற்றுச்சூழல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நீட்டாக காத்தோட்டமாக இருக்குது, நல்லா இருக்குது. உங்களுக்கு சிட்டிலேயே இருக்குது, அக்சசிபிலிட்டி ஈஸியாக இருக்குது. கரெக்ட். அப்புறம் ஸ்கொயர் ஃபீட்டோடைய அளவு என்ன ஸ்டார்ட் ஆகுது இப்போது? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 1500 அந்த மாதிரி வேரியபிள் சைஸஸில் வந்து உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ உங்களோட பட்ஜெட் நீங்க சொன்னீங்க இல்லையா 10 லட்சம்னு, அதை விட்டுருங்க. நீங்க 5 லட்ச ரூபா வந்தாலே போதும். நீங்க வந்து பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி கூட நீங்க சைட்டை வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ பேங்க் லோன் அவைலபிள்? தாராளமா பேங்க் லோன். ஏன்னா டிடிசிபி அப்ரூவ்னால நீங்க பேங்க் லோன் இது பண்ணி நீங்க வாங்கிக்கலாம், இடம் வாங்கிக்கலாம். இப்போ என்னுடைய ஒர்க்கிங் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி நகர். இப்போ நான் அந்த பக்கம் ஜிஎஸ்டி சைடில் நம்ம கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், அங்கேருந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி எனக்கு இருக்குது. இப்போ அங்கே நான் இங்கேருந்து நான் இடம் வாங்கினா நான் மாம்பழத்துக்கு எவ்வளோ நேரத்தில் போக முடியும்? இங்கே உள்ள ரேட்டுக்கும் அங்கே உள்ள ரேட் எனக்கு இன்னும் இது இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இது இப்போ நீங்கள் வந்து மாம்பழத்துலேருந்து பெருங்குளத்தூர் போகிறீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes கிட்ட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி ஆகணும் ட்ரெயினில். சரிங்களா? இப்போ நீங்கள் கூடுவாஞ்சேரியில் வாங்கினீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கூடுவாஞ்சேரியில் போய் இறங்கின உடனே உங்கள் சைட்டுக்கு போக முடியாது இல்லையா? அங்கேருந்து மறுபடியும் உள்ளே போகணும். அது ஒரு அந்த மாதிரி உள்ளே வாங்கினா தான் ஒரு 3000 ரூபாலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு சைட்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours ட்ராவலிங் ஆகும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ட்ரெயின் இருக்குது, 20 நிமிஷத்துக்கு ட்ரெயின் இருக்குது. ஜஸ்ட் அதே டைமில் நீங்கள் வந்து செவாப்பேட் ரீச் பண்ணிடலாம். சரி. செவாப்பேட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சைட்டுக்கு நீங்கள் வாக்கபிளாக கூட வந்துடலாம். ஒருவேளை நீங்கள் பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் டி நகர்லேருந்து பஸ்ஸில் வந்துடலாம். அதுவும் 5 நிமிஷம் தான். திருவள்ளூருக்கு ஒவ்வொரு 40 minutes 25 minutes உங்களுக்கு வந்து பஸ் இருக்கு. சைதாப்பேட்ல இருந்து வருது, பூந்தமல்லியில இருந்து பஸ் வருது. இப்போ பூந்தமல்லி பத்தி உங்களுக்கே தெரியும். இப்போ பூந்தமல்லியில மெட்ரோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வருது. ஸோ அது வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆக ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே பிரதர், எல்லாமே ஓகே. இப்போது நான் இங்கே வாங்கி ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு எனக்கு வந்து சேஃபாக இருக்குமா? எனக்கு தண்ணி, கரண்ட்டு, மற்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து எல்லா அம்யூனிட்டிஸும் கிடைக்குமா? கரெக்ட். இது வந்து என் வாய் வார்த்தையால் சொல்கிறத விட இங்கே ஆல்ரெடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். வாங்க போகலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடு தான். ஸோ நீங்கள் கேட்டிங்கல்ல ஒரு கொஸ்டின், இந்த லேண்டோட சேஃப்டி எப்படி, எல்லா ஃபெசிலிட்டிஸ் எப்படி அப்படின்ட்டு. நம்ம பிரதர் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. உங்களோட சொல்லுங்க. நல்லா சேஃப்டி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரும் வெளியே ஆளுங்க யாரும் உள்ளே வர மாட்டாங்க. எதுவும் பிரச்சனை கிடையாது. தண்ணியெல்லாம் நல்லா, தண்ணியெல்லாம் 20 அடி 30 அடியில் தண்ணி வருது. அதான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், அதான் யூஸ் பண்ணுறோம். மினரல் வாட்டர்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது.
சரி. பஸ் இங்கே பக்கத்துலேயே பஸ் இருக்குது. பஸ் இங்கேருந்து 1 கிலோமீட்ரு, ட்ரெயின் வந்து இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். 1.5 கிலோமீட்டர் தான். ஓகே. ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பக்கத்தில்? பக்கம் தான். அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கம் தான். சந்தை மார்க்கெட் ஏதாவது இங்கே இருக்குது? மார்க்கெட் வந்து இங்கே செவ்வாப்பேட்டையில் போடுவாங்க. திங்கக்கிழமை சந்தை மாதிரி போடுவாங்க. ஓகே. வேறு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பர் சார், தேங்க்யூ. எங்கே ஒர்க் பண்ணுறேன்? நம்ம நான் இங்கேருந்து டெய்லியும் வந்து வலசரவாக்கத்தில் போகிறேன். ஷெட்டு வச்சுருக்கிறேன், மெக்கானிக் ஷெட்டு. வலசரவாக்கத்துலேருந்து வரீங்க? ஆமாம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெயினில் தான் போயிட்டு வரீங்க? ட்ரெயினில் பஸ்ஸு தான், இது பைக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ட்ரெயின் பஸ்ஸு எல்லாம் வசதியும் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். 3/4 மணி நேரத்தில் போயிடலாம்? போயிடலாம். இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்ட்ரீட் லைட் இருக்கா? இருக்குது. இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக எல்லா கம்பத்துலையும் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. மழை பெஞ்சப்போ தண்ணிலாம் இங்கே நிற்கிறது? தண்ணியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது 100% நான் சொல்லுவேன். சூப்பர். தண்ணியெல்லாம் ஸ்கூல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. மலோநகரில் இருக்குது. இந்த காலேஜ் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில். மலோநகர் இங்கேருந்து 4 கிலோமீட்டர். இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் மணவாள் நகர்? மலோநகர் தான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக வந்து வீடு கட்டினலாம் இருக்கலாம். யாரும் வெளியே ஆளுங்க வந்து உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. டெய்லியும் பேட்டர்ன் வந்து போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்கும். ஈவினிங் டைமில் ஒரு 2 டைம் வரும். காலைல ஒரு மார்னிங் ஒரு 9 o'clock ஒரு டைம் வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே. ஓகே ப்ரோ, இப்போ இந்த லேண்டோடைய ரேட் அப்ரிசியேஷன் இருக்குல்ல, இப்போ நமக்கு வந்து அங்கே வந்து ஏசியாவிலே ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. அப்போ ரேட் வந்து அங்கே அப்ரிசியேஷன் அதிகமாக இருக்குது. 3000 4000 ரூபாய்க்கு கிடைக்கிது தான், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் அங்கே ரேட்டு இன்னும் ஏறும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன இது இருக்குது உங்களுக்கு? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் அங்கே 3000 ரூபாய்க்கு வாங்கி அந்த ரேட் ஆகுது, அது ஒரு ரேஷியோ. பட் இப்போ நீங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா அது பாதி விலை கூட இங்கே வாங்கலை. பட் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இங்கே வந்து, சரிங்களா? அதுவும் வந்து பெரிய பஸ் ஸ்டாப், கோயம்பேடு பஸ் ஸ்டாப் கிட்டத்தட்ட அது வந்து இங்கே வந்துடுது. ஸோ அது ஒரு உங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் தான். இப்போ நீங்கள் போய்ட்டு அங்கே இடம் வாங்க முடியாது, ரேட் அதிகம். ஆனால் நீங்கள் ஏர்லி பேர்ட் ஆஃபர் ஏர்லியாக இங்கே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு முன்னாடி இங்கே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல அப்ரைசல். ஒருவேளை பஸ் ஸ்டாண்ட் வந்த அப்புறம் இதே சைட்டு நீங்கள் வந்து பாருங்க, ஒருவேளை சைட் இருந்தா, ஓகே, இடம் இருந்தா என்ன ரேட்டுன்னு கேளுங்க. சரி. சென்னையில இப்ப growth ஆகிட்டு வர வண்டலூர், கிளாம்பாக்கம், கூடுவாஞ்சேரி, மணிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை நம்ம சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்க முடியும்.